நான் என்னைக்குமே அடுத்தவன் பிரச்சனையில தலையிட்டதில்ல. ஆனா போட்டி பந்தயம் கோதான் வந்துருச்சுனாக்கா இறங்கி அடிப்பேன். சும்மா கில்லி 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 மாதிரி, கில்லி 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 மாதிரி. சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்க. கில்லி 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 மாதிரி ஒரு தளபதியே வந்து சொன்னாரு. சரிக்காடி முடிவு பண்ணி இறங்கிட்டேன். ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆச்சுனாக்கா போய்கிட்டே இருப்பேன். பிக்கப் பண்ணிட்டு போயிடுவார். அதான் ப்ரோ சொல்ல வர. நான் என்னைக்குமே அடுத்தவன் பிரச்சனையில தலையிட்டதில்ல. ஆட்டம் கோதா போட்டி பந்தயம் வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லி கில்லி மாதிரி. முடிவு பண்ணி இறங்கிட்டேன். நான் ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆன ஆனதான் போய்கின்னே இருப்பேன். அப்படியே ஆடியன்ஸை பத்தி ஆட ஜில்லா விஜய் மதிய திருப்பி ஒரு டைம் பண்ணுங்க. மத்தவன் பிரச்சனையில எப்பவுமே தலையிட மாட்டேன். ஆனா ஒன்ஸ் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? சும்மா சொல்லி அடிப்பேன், கில்லி அடிப்பேன். கில்லி அடிப்பேன் சொல்லி அடிப்பேன். கில்லி விட்டு ஓடிடுவாரு பிரதர். அதான் சொல்ல வர. நான் என்னைக்குமே அடுத்தவங்க பிரச்சனை தலையிட்டது இல்ல. மீறி தலையிட வைக்காதீங்க, கொலை விழுந்துடும். அதானே ப்ரோ? அதேதான். நான் என்னைக்குமே அடுத்தவங்க பிரச்சனையில தலையிட்டது இல்ல. பண்ணி பாடுறா நீ. திருமலை படம் பார்த்திருக்கீங்களா? அவையார் போடுவீங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு அவரு. காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? டயலாக் என்னன்னு நல்லா கேட்டுக்கோங்க. திருமலை படத்துல இருந்து தளபதி சொல்லக்கூடிய dialogue. அவர் வேணா எனக்கு பிடிக்காது. தலையை பத்தி சொல்லு. நான் என்னைக்கு அடுத்த பிரச்சனை தலையிட்டது இல்ல. போட்டி பொறாம வந்தனா சொல்லி அடிப்பேன் கில்லி மாதிரி. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. என்னைக்குமே நான் அடுத்த பிரச்சனைக்கு போக மாட்டேன். பந்தயம் கோதான் வந்துட்டா சொல்லி அடிக்கிறதே கில்லி மாதிரி. பிக்கப் ஆயிடுச்சுன்னா நிக்க மாட்டேன், போயிட்டே இருக்கும். பொண்ணை கூட்டி போயிடுவாரு பிக்கப் பண்ண. இல்ல பிக்கப் பண்ண போயிடுவேன். அதான் சொல்றேன். பொண்ணுக்கு இன்னும் பிக்கப் ஆச்சுன்னா போயிடுவாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் எவன் பிரச்சனையிலையும் தலையிட மாட்டேன். ஒருவேளை தலையிட்டனா விளக்க மாதிரிதான் பிங்கம். இறங்கிட்டேன் ஏற முடியாது. இறங்கிட்டு ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஃப்ரண்ட் அடிச்சிருவாங்க. அடுத்த பிரச்சனை இறங்க மாட்டேன். இறங்கினா கில்லி மேல அடிச்சு ஓடி வந்துடுவேன். நான் அவ்வளவுதான். இது புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. நான் எனக்கு யார் பிரச்சனையும் தலையிட்டதில்ல. சிரிக்க கூடாதுங்க, கோவமா சொல்லணும். நான் எனக்கு யார் பிரச்சனையும் தலையிட்டதில்ல. ஆனா பிரச்சனை வந்துட்டா போட்டின் பந்தயம் கௌதார் வந்துட்டா சொல்லி அடிப்பேன் கில்லி 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 மாதிரி. வெரி குட். 3 கில்லி கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்து இறங்கிட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆச்சுன்னா போயிட்டே பேர் என்ன? இருப்பேன். காவியா. காவியா பாத்துக்கோங்க. நெருப்புடன் மோது காவியாவுடன் மோதாது. இனிமே ஏதாவது பிரச்சனைனா என் பேர் யூஸ் பண்ணுங்க. இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதீங்க. என்னைக்குமே அடுத்தவங்க பிரச்சனைக்கு போக மாட்டேன் நண்பா. ஆனா போட்டி பந்தயம் இங்கிட்டு வாங்க நண்பா, ப்ளீஸ் நண்பா. என்னைக்கும் அடுத்த பிரச்சனைக்கு போக மாட்டேன் நண்பா. ஆனா போட்டி பிரச்சனை பந்தயம் வந்தா சொல்லி அடிப்பேன் கில்லி மாதிரி. ஒன்ஸ் பிக்கப் ஆயிட்டா ஃப்ரண்ட் போக மாட்டேன், பேக். அந்த பொண்ணை கூட்டிட்டு